மக்களே, வெல்கம் டு ஜாலியோ ஜிம்கானா. இன்னைக்கு நம்மளோட பொங்கல் ஸ்பெஷல். ஸோ நம்ம ஜெயா டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் ஸ்பெஷல் அப்படின்னா என்னங்க, பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதே போல கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இந்த வருடம் ஒரே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம ஜாலியோ ஜிம்கானா ஷோவை ரொம்ப கொண்டாட்டமா கொண்டாட போறோம். ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? அதாவது ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னாலே ஜாலி மட்டும் தான் இல்லையா? அப்ப நான் மட்டும் தான் இருக்கேன். இங்க எல்லாம் இத்தனை சீட் இருக்கு, அதை ஃபில் பண்ண வேணாவா? சோ லெட்ஸ் வெல்கம் our ஜெயா டிவி ஆங்கர். போதம்பா, இதெல்லாம் விட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருப்பீங்க. பட் என்ன, அதாவது அரசல் பரசலா பேசிக்கிறாங்க. நீங்க இல்லைன்னா ஷோஸே இல்லையா ஜெயா டிவில? ஏன் ஆமா, அது கண்டிப்பா தான். நாங்க இல்லனா ஷோவே இல்ல. நீ வேற அவங்க மாட்டி விடுறாங்க. நாங்கலாம் ஷோஸே இல்லன்றீங்க, அடுத்து எங்களுக்கு ஷோவே இருக்காது. அந்த மாதிரி அப்படி இல்ல, நீ வந்து பயங்கர கம்ப்ளைண்ட் வருது. எப்ப கூப்பிட்டாலும் நீ வெளியில இருக்கியான். எப்ப பாரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், படங்கள் வேற பண்ணிட்டு இருக்க. அவர் வந்து ஹீரோ ஆயிட்டார்ல அப்பதான். ஏய் என்ன ஆமா, என்ன எப்படி பயங்கரமா அஜித் சார் கூடலாம் டான்ஸ் எல்லாம்? ஓ சில்ல சில்ல சில சில சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. அஜித் சார் இப்போதான் ரிலீஸ் ஆச்சு, துணிவு படம். ஸோ அதுல வந்து சில்லா சில்லா கேங்ஸ்டர் 2 பாட்டு பண்ணியிருக்கேன். சூப்பர். அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரும் படத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஜெயமேக்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கிறதுக்கு. நீயாவது பரவாயில்ல, எப்பனா ஒரு வாட்டி வர. இங்க ஒரு புள்ள வந்து சமந்தானே சுத்திட்டு இருக்கான். யாரு? அது இங்க ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கான். அப்படின்னு நான் சொல்ல, ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வாயில நல்லா வருதுனால நல்லா அமைதியா வாயில இருக்கோம். வருதால அப்படி ஓரமா போயிட்டு என்ன வருதோ அதை அங்க காட்டிடுங்க. ஓகேவா? சோ thank you so much. Thank you so much. Thank you. ஆரம்பிச்சிட்டாடா, இவ ஆரம்பிச்சிட்டானே. இவங்க வந்தாச்சு. பட் இன்னொரு ஒரு சீட்டும் ஸ்பெஷலா நம்மளுக்காக இருக்கு. கண்டிப்பா ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னும் போது நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இல்லாம எப்படிங்க ஷோ நடத்த முடியும்? So it's time for us to welcome the one and only ஆதவன் அவர்கள். Thank you so much anchors. Thank you. So எப்படி இருக்கீங்க ஆதவன் அவர்களே? நல்லா இருக்கேன். இப்போ இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாவே தொடங்கி இருக்கு. அதனால மீண்டும் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிப்போம். சூப்பர். பட் நீங்க வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து எங்க ப்ரோகிராம் இன்னும் களை கட்ட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா நானும் ரொம்ப ஆவலோட காத்திருக்கேன். அதுலயும் வந்து இன்னைக்கு நம்ம ஜாலியோ ஜிம்கானா எஸ், இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்து நகைச்சுவையா ஏதோ பேச போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நகைச்சுவை எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம் ஷோவை. பட் thank you so much for coming. Please take your seat. Thank you. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டும் வந்தாச்சு, நம்ம ஆங்கர்ஸும் நீங்களும் ரெடி ஆயாச்சு. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு வெல்கம் அ ஸ்டாண்டப் காமெடியன். ஏன்னா பல மேடைகளில் நிறைய பேரை சிரிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட ஜாலியோ ஜிம்கானாக்காக ஸ்பெஷலாக வந்திருக்காங்க. ஸோ எஸ், இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி அன்னபாரதி. நேசத்தை நம் தேசத்தை இணைக்கட்டும் சொல்லிட்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு சொல்லிக்கொள்வது உங்கள் அன்னபாரதி. வணக்கம். பாட்டுனா கானா, பாட்டுனா கானா, ஹிட்டு தான் நம்ம ஜாலியோ ஜிம்கானா. பொங்கல் திருநாள் நீங்க கொண்டாடி இருக்கிறீங்க. பொங்கல் அப்படின்னாலே நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏதாவது 2 சக்கரை பொங்கல், வெண்பொங்கல். சாப்பாட்டு ராமங்கிறது நிரூபிச்சிருக்கிறாரு. சூப்பர். பொங்கல்னா என்ன சொல்லுவீங்க? கரும்பு. கரும்பு. ஜல்லிக்கட்டு ட்ரெடிஷனல். தமிழர்களுடைய மரபே வீரமும் காதலும் தான். வீரம் இருப்பது ஜல்லிக்கட்டு, காதல் இருப்பது ஒரு பொண்ணு அப்படி வந்து அப்படி லுக் விடும்ல, அதுதான். So, வீரமும் காதலும் இணைவதுதான். ஏதோ இவங்க சொல்றத பார்த்தா பொங்கலுக்கு எல்லாரும் கதவை திறந்து வச்சுட்டு அந்த பொண்ணு லுக் விடுதான்னு வேடிக்கை பார்த்துட்டு சார், நிஜமாவே கிராமத்துல போய் பாருங்க. நிஜமாவே ஜல்லிக்கட்டு பிடிக்கும் போது ஒரு ஆண் மகன் அப்படி மாட்டை அடக்கும் போது கட்டுனா இவனை தாண்டா கட்டணும்னு எத்தனை பெண்கள் லுக் விடுவாங்க தெரியுமா? வீரமும் காதலும் இணைந்திருப்பது. அப்படிதாம்மா ஒரு பொண்ணு சொல்லுச்சு. அந்த சமயத்துல திரும்பி பார்த்தா மாதிரி குத்திட்டு போயிடுச்சு. இங்க ஜோக்கை குத்திட்டு போயிரும் போலயே. ஒரு அம்மா தன்னுடைய பையன் கிட்ட சொல்றாங்க, டேய் நீ காதலிக்கிற பொண்ணு கிட்ட உனக்கு சமைக்க தெரியும்லாம் சொல்லிராத, அப்புறம் ஆயுசுக்கும் நீ தாண்டா சமைக்கணும். பதிலுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா பையன்? அட போமாங்கிட்டு, சமையல் தெரியும்னு சொல்லிதாமா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணியே வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
இன்னைக்கு வீட்ல சமைக்கிறது நிறைய பேர் பெண்கள் இல்ல ஆண்களுடைய கையில தான் கரண்ட் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். புது வருஷத்துல ஒரு ஆள் இத்தா தண்டி தலையில கட்டு போட்டு வந்தார். எனக்கு செம ஷாக் ஆயிட்டு. என்னன்னு ஏன் அப்படி தலையில இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கீங்க? சொன்னாரு பாரு ஒத்த வார்த்தை, ஏமா என் பொண்டாட்டி இந்த புது வருஷத்துல ஒரு சபதம் எடுத்தா, சத்தியமா இனிமே உங்களை அடிக்கவே மாட்டேன்னு என் தலையில சத்தியம் அடிச்சு சத்தியம் பண்ணாமா, அதுல விழுந்த கட்டுதாமா இது அப்படின்னு சொல்லிட்டு தலையில இத்தா தண்டி கட்டோட வந்து நின்னாருங்க மனுஷன். சார் நீங்க பொங்கலுக்கு வந்து துணிவு பாப்பீங்களா வாரிசு பாப்பீங்களா? ரெண்டுமே பாத்துறணுமா? நமக்கு ஏன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை வைக்கிறது? துணிவா வாரிசு பார்க்கணும். துணிவா வாரிசா? துணிவா துணிவா வாரிசு போய் பார்க்கணும். துணிவா போய் வாரிசு பார்க்கணும். இளமை காலத்துல முன்னேற துணிவு வேணும், வயசான காலத்துல நம்மளை காப்பாத்த வாரிசு வேணும். மா இது என்ன பிரமாதம்? ஒரு பையன் சொன்னான், அண்ணே துணி விருந்தாத்தான் வாரிசு அப்படின்னா. குடிச்சா சளி போகுமா போகாதா? குச்சிக்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், குடிச்சா சளி போகுமா போகாதா? அது ஒருத்தருடைய உடலை பொறுத்து இருக்கு. குடிச்சா சளி போகும், கரெக்டா சொல்லிட்டாரு. வாழ்த்துக்கள் சார். என்ன குடிச்சா சொன்னாரு? சளி போகுமா போகாதான்னு கேட்டா போகும்னார். ஏன் தெரியுமா? மான மரியாதை சூடு சொரண வெக்கமே போகும்போது இத்துணூண்டு சளி போகாதாங்க. அவன் குடிச்சிட்டு பண்ற அட்டகாசம் இருக்குங்க. புத்தாண்டுல புது வருஷத்துல ஒருத்தர் செம்ம போதை, எனக்கெல்லாம் செம்ம கடுப்பாச்சு. நம்ம எல்லாம் ஒரு மீடியால நீ போய் ஏமா அவரு பக்கத்துல போய் நின்ன? இல்ல நம்மள விட்டு குடிச்சிட்டானே. மீடியால போய் நம்ம பேசிட்டு இருக்கோம், 4 பேர் திருத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. பலார்னு ஒரு அறை விடலாம் நினைச்சேன், ஆனா ஆனா விடல. கண்ட்ரோல் பண்ணிட்டு செம்ம போத மீடியா நம்ம பேசிட்டு இருக்கோம், 4 பேர் திருத்த வேண்டிய பொறுப்பு. கேளுங்க சார். அந்த பொறுப்பு இருந்தா இன்னைக்கு பேசுவியா? அதனாலதான் சார் பேசுறேன், நீங்க கேளுங்க சார். சொல்லு. சட்டைய புடிச்சிட்டு கேட்டேன், டேய், உனக்கு அறிவு இருக்காடா? வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எல்லாம் இருக்குதாடா? கேளு கேளு. நீ தானே கேக்குற, கேளு. ஏன்டா அப்படி குடிக்கிற? குடிக்கதான் குடிச்ச, கொஞ்சமா குடிச்சிட்டு வீட்ல போய் தூங்கி இருக்கலாம்ல, வீட்ல போய் படுத்து உருண்டு இருக்கலாம்ல, மா. எதுக்கு இவ்வளவு தூரம் குடிச்ச? உன் பழக்கத்தை நீ அவனுக்கு சொல்லி தரல. குடிக்க வேண்டிய கட்டாயம் சிஸ்டர். அப்படி என்னமா குடிக்க வேண்டிய கட்டாயம்? பொண்டாட்டி கொழிச்சிட்டு ஊருக்கு போயிட்டார், இல்லங்க சிஸ்டர். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லங்க சிஸ்டர். அப்படி என்ன குடிக்க வேண்டிய கட்டாயம்? மூடி தொலைஞ்சு போயிருச்சு சிஸ்டர், அதான் ஃபுல்லா ஏத்திட்ட சிஸ்டர். அதாவது என்னன்னா ஸ்டாண்டப் காமெடி போய் ஆக்ஷன் போய் 3 ஆக்ஷன் வரைக்கும் வந்துருச்சு. தானே ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி கேரக்டர். சிஸ்டர் என்ன சொன்னா? சிஸ்டர். பொதுவா சூப்பர் சூப்பர்மா. சார் உண்மையிலே கல்யாணம் ஆனவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், என் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு, என் சோக கதையே கேளு தாய்க்குளமே அப்படிம்பாங்க. அதுவே ஒரு பெண்கள் கிட்ட கேட்டு பாருங்களேன், ஐ எம் ஜாலி. அதே மாதிரி ஜாலியா ஜிம்கான மாதிரி இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச புருஷன் முன்னாடி ரெண்டும் போகுதுங்க. ஆமா, அவங்ககிட்ட கேட்டேன், எங்க உங்க கல்யாண வாழ்க்கை எப்படிங்க இருக்குது, நீங்க அவங்களை எப்படி பாத்துக்கிடுவீங்க? நான் அவளை இட்லி மாதிரி பாத்துக்கிடுவேன். என்ன மாதிரி? என்ன மாதிரி? நான் அவளை இட்லி மாதிரி பாத்துக்கிடுவேன், நான் அவளை பூ போல பாத்துக்கிடுவேன் அப்படின்னார். சரி, அவங்ககிட்ட கேட்டேன், அவரை எப்படிங்க உங்களை பாத்துக்கிடுவார் அப்படின்னு கேட்டேன். அவ என்ன புரோட்டா மாதிரி பாத்துக்கிடுறா. என்னது? புரோட்டா மாதிரி பாத்துக்கிடுறா. புரோட்டா. ஓ, அடிச்சு பெசஞ்சி பிதுக்கி நசுக்கி தட்டி வீசி சுத்தி சொரட்டி அப்படி தூக்கி தோசைக்கல்ல போட்டு இப்படிக்கா ஒரு புரட்டு அப்படிக்கா ஒரு புரட்டு அந்த அடியே அடிக்கிறாமா அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டாக்கு ஒரு மனுஷன் விளக்கம் கொடுத்தாருன்னா என் வீட்டுக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபியூச்சர் மை ஃபியூச்சர்னு சேவ் பண்ணி வச்சிருந்தார். யார? 2 நாள் முன்னாடி சண்டை, போனை வாங்கி பார்த்தேன். என்னதான் சார் இங்க வேற உடையில குறுக்க மை ஃபியூச்சர்னு சேவ் பண்ணி வச்சிருந்தார். 2 நாள் முன்னாடி போனை வாங்கி பார்க்கேன், டார்ச்சர்னு சேவ் பண்ணி வச்சிருந்தாரு. என்ன இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பேசுன நான் பயந்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ வேற. கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க பாருங்களேன், பேசவே விட மாட்டார். என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார் தெரியுமா? கவிதம்பார். இப்ப யார? பேசுனா கழுத அப்படிங்கிறாருங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பொங்கல் வச்சா இதுதாண்டி பொங்கல், இதுதான் சக்கரை பொங்கல் அப்படின்னார். இப்ப பொங்கல் வச்சுட்டு இறக்கணும்னா இது சக்கரை பொங்கல் அடி சாந்து போட்டு கட்டின செங்கல்டி அப்படிங்கிறாருங்க. ஏங்க ஒருத்தர் சொல்றாரு, கட்டுனா என் பொண்ணுக்கு நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய கட்டுவேன் தெரியுமா? எப்படி? மிலிட்டரி மாப்பிள்ளை தான் வேணும். எனக்கு வேற எந்த மாப்பிள்ளை, டாக்டர் இன்ஜினியர் வக்கீல் யாருமே வேண்டாம், மிலிட்டரி மாப்பிள்ளை தான் வேணும். நான் மிரண்டுட்டேன். சார் தேசபக்தி இப்படிதான் சார் இருக்கணும், தேசபக்தியா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லம்மா மிலிட்டரி சரக்கு கிடைக்கும் அதனாலதான் அப்படிங்கிறாரு. என்னத்த சொல்ல, சின்ன குழந்தைங்ககிட்ட நம்ம ஒரு வார்த்தை பேச முடியாது, அது 9 வார்த்தை பேசும். மிஸ் கேக்குறாங்க, ஏன்டா நேத்து ஸ்கூலுக்கு வரல? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மிஸ். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா தானே லீவ் போடணும், நீ ஏன்டா லீவ் போட்ட? எங்க அப்பா தான் எங்க அம்மா கிட்ட தனியா இருக்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து லீவ் போட வச்சுட்டாரு மிஸ்.
அந்த குழந்தையும் ரசிக்கிறது யாருன்னு எப்போன்னு கேட்டேன்னா இந்த பொங்கல் திருநாள் தான். அதனாலதான் பொங்கல் திருநாள போகி பண்டிகையில ஆரம்பிச்சு பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அப்படின்னா அந்த காணும் பொங்கல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அன்பை பரிமாறிக்கொள்வது எப்போ அப்படின்னா இந்த பொங்கல் திருநாள் தான். அதனால பொங்கல் திருநாள ரொம்ப ஹாப்பியா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கருத்து, பூமியை சூடாக்க 30,000 ரூபாய் கொடுத்து நம்ம ஏசி வாங்குறோம். ஆனா பூமியை குளிர்விக்கிறதுக்கு 30 ரூபாய் வச்சு ஒரு செடியை நடுங்கள், அப்பொழுதுதான் இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு விவசாயிகளும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பொங்கல் திருவிழாவாக இந்த திருவிழா இருக்கட்டும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா நம்மள ரொம்ப நேரமா எதிர்பார்த்திருந்த ஒரு நபர் தான். So it's time for us to welcome one and only நாஞ்சல் விஜயன் அவர்கள். தலைவர் 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 தலைவர். மேடம் நீங்களா? இல்ல இல்ல ஐயோ 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 மேடம், ஐயா, தலைவரே தலைவரே. நான் உங்க பயங்கர ஃபேன் மேடம். உங்க வீடியோஸ் நிறைய பாத்துருக்கேன். நான் கூட பயந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களும் அங்க இருந்தாங்க. ஒரே நிமிஷம், தெரியாதனமா ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன். ஆ. முன்னாடிலாம் தொலைக்காட்சி புகழ் அப்படிம்பாங்க, ஆ. இப்ப தொலைக்காட்சி புழல் நாஞ்சில் விஜயன்ங்கறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால நம்மளோட நாஞ்சில் தலைவர் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தலைவர் வாழ்க. ஜெயா டிவி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். கவலைப்படாதீங்க, ஏன்னா நான் வந்த உடனே எல்லார் முகத்திலையும் ஒரு மகிழ்ச்சியை பாக்குறேன். இந்த ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன். உங்க நம்பிக்கையை நான் கைவிட மாட்டேன். டைரக்டர் போன் பண்ணாப்ல, நாஞ்சில் விஜயன் பொங்கல் அன்னைக்கு ஜெயா டிவில ஒரு ஷோ பண்ண போறோம். இரு, அவர் போனை உடைச்சிடறேன். யாரை கேட்டு போன் போன் பண்ணி டேட் இருக்கான்னு கேட்டாரு. மொபைலை திருப்பி பார்த்தேன், இஎம்ஐ கட்டுற டேட் இருந்துச்சு. ஐயா வரேன்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்காக தான் வந்தேன். டைரக்டர்ட்ட ஐயா என்ன பண்ணனு கேட்டேன். நாஞ்சில் இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? ஐயா எதுவுமே பண்ணல, அதே தான் வந்து பண்ணுங்க. இல்லையா பொங்கல் ஸ்பெஷல், நிறைய செலிபிரிட்டிலாம் வராங்க, ஏதாவது வித்தியாசமா பண்ணும் தம்பி, ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணு. ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையா எப்படின்னு, நீ வா நீ காமெடி பண்ண ஆரம்பிச்சா எல்லாம் ஸ்டாண்ட் அப் ஆகி போயிடுவாங்க. அதுதான் ஸ்டாண்ட் அப் காமெடின்னு ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரு. பட் எனிவே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இன்னைக்கு பொங்கல் இல்லையாங்க, நல்லா கிராமத்துல வளர்ந்த பையன். எங்க ஊர்ல நம்ம ஊர் தெரியும்ல, கிராமத்துல இருந்த பையன், கிராமத்துல இருந்து உருண்டு புரண்ட பையன். போதுமா? அப்படி பொங்கல் அதுமான எங்க ஏத்த வீட்டு அக்காக்கா வாராங்க. காலையிலேயே நம்ம ஊர்ல அப்படி அழகா மங்களகரமா இருப்பீங்க. காலையிலேயே பல்ல தேய்ச்சிட்டு வாசல்ல வந்து பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பாதி பேசி என் முகத்தான் பொங்குது. எப்படி பொங்கல் பாருங்க, நீங்க சிரிக்கிறதுக்காக ஏத்த வீட்டு பல்ல தேய்க்காமே துப்பி இருக்க. அந்த அம்மா பல் தேய்ச்சிட்டான்னு துப்பிச்சே. அண்ணே அதுவாது பரவாயில்லண்ணே, பக்கத்து வீட்டு அங்கிளு ஓடி வந்து என்கிட்ட பொங்கல் அதுமா ஹாப்பி பொங்கல் சொல்லி சக்கரை பொங்கல் கொடுத்தாருங்க. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏன்னா பண்டிகைன்னா என்னங்க, மத்தவங்களுக்கு நம்ம கொடுத்து பரிமாறி ஒரு பரிமாற்றம் இருக்கணும். இது அல்லவா பண்டிகை, இதல்லவா தமிழர் பண்பாடு. ஆஹா ஓகோன்னு பாராட்டினேன். உடனே அவர் சொன்னாரு, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, நான் படுற கஷ்டம் என்ன நீயும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவன் பொண்டாட்டி வச்ச பொங்கலை சாப்பிட முடியாம என் கையில கொடுத்துருக்காப்ல. அதை முடிச்சுட்டு கீழே அப்பார்ட்மெண்ட் கீழ் வீட்டுக்கு வரேன். பொங்கல்னா என்ன வேணும்? அரிசி அரிசி கரும்பு. ஓ அப்படி ஆமா சொல்லுங்க. கரும்பு வேணும். நான் சொல்லி வைக்கல, இல்லன்னா சொல்லி இருக்கீங்க. பொங்கல்னா கரும்பு வேணும். பொங்கல்னா கரும்பு. அந்த அம்மா பொங்க வைக்குது. அவனுக்கு அரிசி வேணும். ஐயா அம்மா எப்படி பொங்க வச்சாங்க? அம்மா இப்படி பொங்க வைக்குது. ஐயா ஐயா அம்மா ஏன் சைடு வாங்குது? அந்த அம்மா சைடு வாக்குல பொங்கல் வைக்குது. பொங்க வைக்கும் போது என்னங்க பொங்க வைக்கிறீங்க, கரும்பு இல்லன்னு நல்லா பார்ப்பா இருக்குச்சு. நானும் தேடி பாக்குறேன், கண்ணை முழிச்சு பாக்குறேன், உருட்டி பாக்குறேன், கரும்பியே காணும். என்னங்க கரும்பு இல்லாம அதான் இருக்குப்பா. பார்த்தா கப்புல கரும்பு ஜூஸ வச்சு பொங்க வைக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா சோபனா? சொல்லுங்க. அந்த ஒரு ஆசை நிறைவேறிட்டாங்க. இல்லங்க ஒரே ஒரு ஆசை. போயிட்டு வரீங்களா அங்கயா? அது இல்ல, அது போலாம். கூடிய சீக்கிரம் உங்களையும் கூட்டு போறேன், நல்லா இருக்கும். வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை, கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா என் கூட படிச்சவங்கள 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்றான். நமக்கு ஒரு கல்யாணம் கூட ஆகல. சரி நம்மளும் முயற்சி பண்ணணும்னு சொல்லி பொண்ணு பார்க்கலான்னு போனேன். என்ன பண்ண? பொண்ணு பார்க்கலாம் குடும்பத்தோட போனேன். அன்னைக்கு பார்த்து எனக்கு அவசரமா ஒரு வேலை பொண்ணு பார்க்கலாம் அன்னைக்கு. ஏன்னா நம்ம அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பல நாடு போகணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா போக முடியல. நம்ம சைதாப்பேட்டை, கொருக்குப்பேட்டை, தோல்பேட்டை இந்த மாதிரி தான் விருகம்பாக்கம், வலசரவாக்கம் இப்படி பல இடங்கள்ல நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப கூட ரெட் ஹில்ஸ்ல போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு வந்தேன், ரெட் ஹில்ஸ்க்கு பக்கத்துல. பட் இப்படி பல நிகழ்ச்சி கேமராமேன் மட்டும் புரியும் இந்த காமெடி. அந்த வகையில சந்தோஷப்படணும். கவலையான மனிதர்களை சிரிக்க வைத்தது நாஞ்சில் விஜயன். எஸ்
பொண்ணு பார்க்க போனேன். ஆ. அவசரம் டைம் இல்ல. எங்க சீக்கிரம் பொண்ணை காட்டுங்க. ஏண்டா பொண்ணு பாக்குற இடத்துல இப்படியாடா அவசரம்? எனக்கு அவசரங்க. சீக்கிரம் பொண்ணை காட்டுங்க. பொண்ணை காட்டுங்க. அவளை அவ்வளோ விடாதீங்க. கொல்லுங்க. அவசரங்க. நிகழ்ச்சிக்கு போணுமா இல்லையா? எதுக்குங்க அவசரம்? எனக்கு அவசரம்யா. நீ வேற அவரு அவசரத்தை வெளியில கொண்டு வர. வந்திருக்காரு ஐயா, அவசரப்பட்டாதானே முடியும் திருப்பி நாலு போறதுக்கு. பிரச்சனை பத்தாது, இங்க வேற ஒரு பிரச்சனை. அவசரமா பொண்ணு பார்க்க போனேன். ஆ. பொண்ணு பார்க்க என்னங்க 10 மணிக்கு தான் வரேன்னு சொன்னீங்க, 8 மணிக்கே வந்துட்டீங்க. பொண்ணு பாத்ரூம்ல குளிச்சிருங்க. பரவாயில்லங்க, நான் அங்கேயே போய் பாத்துக்கிறேன். நீயோட குடும்பத்தோட போய் குற்றாலத்துல செட்டில் ஆயிட்டாங்க. ஆனாலும் நான் விடல. ஆ. தன்னம்பிக்கை, தன் கையை தனக்குதவி, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றின்னு சொல்லி இன்னொரு வீட்டுல போய் பொண்ணு பார்க்க போனேன். அங்க திறந்துட்டீங்களா பாத்ரூம்? அன்னைக்கு நிதானமா போனேன். நிதானமா போய் அப்புறம் எங்க அப்பா, பொண்ணுக்கு என்ன போடுவீங்க? பொண்ணுக்கு நாங்க ஒரு 50 பவுன் நகை போடுவோம். நீங்க என்ன போடுவீங்க? நாங்க அந்த நகை கரெக்டா இருக்கான்னு எடை போடுவோம். அன்னைக்கே குடும்பத்தோட போய் கும்மிடி பூண்டில செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப 2வது வீடுதான். அடுத்து இன்னும் விஸ்வரூப விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, தன் கையை தனக்குதவி, தன்னம்பிக்கை சொல்லி 3வது ஒரு வீட்டுல போய் பொண்ணு பார்க்க போனேன். போன இடத்துல ஏண்டா வீடு வீடா போய் பொண்ணு பாக்குறதே வேற. ஆமாங்கய்யா. போன இடத்துல சரி பொண்ணுகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுறது ஒரு பழக்க வழக்கம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு காலம் மாறி போச்சு. ஏதாவது 5 நிமிஷம் பேசிக்கிறியான்னு கேட்டாங்க. நமக்கு ஒரு சந்தோஷம், மனசு விட்டு பேசிக்கலாம். நேரம் எங்க அப்பா குடுகுடுன்னு ஓடுறாரு. நான் 5 நிமிஷம் பேசுறேன். அன்னைக்கே என்னடா இதுன்னு விளக்க மாட்டால அடிச்சு. இல்லப்பா வீட்ல ஒரு மாமனாரா புரிஞ்சுக்கு மாமனார். எடுத்தாலும் ரியாக்ட் பண்ண எப்படி? ஜோக் நல்லா இருந்து சிரிச்சேனா? ஏதோ தப்பாலாம் நினைக்கிறேன். தம்பி ஜோக்கு நல்லா இருக்கும், பக்கத்துல இருக்க பொண்ணு நல்லா இருக்காது. அவ்வளவுதான் வாழ்க்கை. எது நல்லா இருக்கோ அதை ரசிச்சு போய்கிட்டே இருக்கு. இப்படி எல்லாம் பேசியிருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு எந்த பொண்ணு கிடைக்கல இன்னும். ஆனாலும் நான் விடலையே. ஆனாலும் கிடைக்காது. இன்னொரு வீட்டுல போய் பொண்ணு பார்க்க ஒண்ணு போனேன். நான் தெரிவதையா? எப்படியாவது இந்த பொண்ணையாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி எது பண்ணாலும் ஓகேன்னு சொல்ற அளவுக்கு மனநிலைமைக்கு வந்துட்டேன். இங்க பாருப்பா இன்னும் நோ ட்ரை பண்ற ஸ்டாண்ட் அப் காமெடி, சிட் அப் காமெடி, ஐயா, ரன்னிங் காமெடி. அடுத்து ஸ்லீப்பிங் காமெடி கூட இருக்கியா? நாளைக்கே யூடியூப்ல வந்துரும். பூஜா முன்னாடி நாஞ்சிருந்தேன் படுத்தாரு. ஐயா, இவ்வளவு நேரம் காமெடி பண்ணும்போது கக்க புக்கையில பூஜா கூட நான் படுத்தேன்னா கக்க புக்கவா? ஏய் நான் பூஜா முன்னாடி தானே சொன்னேன், நீ எதுக்கு ஆட் பண்ற வேற ஒரு சிட்ட? திரும்பவும் போணுமா? ஆமா, இங்க பாருங்கம்மா, பொண்ணு பார்க்க போனேன். பொண்ணு ஓகே, பொண்ணுக்கு சமையல் தெரியாது அப்படின்னாங்க. பரவாயில்ல, நம்ம கல்யாணம் ஆகல இல்லையா? பரவாயில்ல, நீங்க கவலைப்படாதீங்க, நான் வேலைக்காரியை வச்சிருக்கேன்னு. வேலைக்காரியே வச்சிருக்கீங்களா? வீட்டு வேலைக்கு வேலைக்காரி வச்சிருக்கேன்னு. உடனே அந்த வீட்டுல ஒரு ஆயா உட்காந்து, பாத்தியாடி கல்லணை நம்பினாலும் குள்ளனை நம்ப கூடாது, வேலைக்காரிய வச்சிருக்கான, அப்புறம் எங்க வேலை? அன்னையோட குடும்பத்தோட போய் வேளாங்கண்ணில செட்டில் ஆயிட்டேன். ஆனா ஒண்ணு சார், முடிஞ்சது. என் வீட்டு வேலைக்காரிய பத்தி சொல்லணும்னா, கவர்மெண்ட் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறா தெரியுமா? கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு? லாக்டவுன் வந்துச்சு, சமூக இடைவெளி விடணும். உண்மையிலேயே அவ மட்டும் தான் கரெக்டா கண்டுபிடிச்சா. இட்லி அவிப்பா சார். இட்லி அவிக்கும் போது எப்படி அவிப்பா தெரியுமா? சமூக இடைவெளி. ஒரு குழியில மாவை ஊத்திட்டு இன்னொரு குழி விட்டு இன்னொரு குழியில ஊத்துவா. இந்த இட்லி காமெடிக்கு சிரிக்கலாம், அடுத்து தோசை காமெடி இருக்கு. தோசை கல்லை எடுத்து ஊத்தி காட்டுங்க. எனக்காக அவங்கள எவ்வளவு உரிமையா கூப்பிடுறாரு பாருங்க. நீங்க இட்லினும் போது எல்லாரும் வேற எதுவும் So, இந்த மாதிரி பல நகைச்சுவைகள் வச்சுக்கிட்டு சரி கடைசியாங்க எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு கடைசியா முடிவு பண்ணிட்டேன். மதுரை பக்கம் அலங்காநல்லூர்ல போய் ஒரு பொண்ணை பார்க்கலான்னு போனேன். அங்க அந்த ஜல்லிக்கட்டுல அடக்குவாங்கல்ல, பார்த்தாங்க, தம்பி நீ எப்படி வேணா இருந்துட்டு போ, உன் கேரக்டர் என்ன வேணா இருக்கட்டும், காலை அடக்குனா என் பொண்ணை கட்டிக்கலான்னாரு. நம்மளால காலையில வரதே அடக்க முடியாது, நம்ம எங்கிட்ட காலை அடக்குது. நான் சொன்னேன், மூத்த பொண்ணு 2வது பொண்ணு 2 பொண்ணுச்சு, ஐயா வீட்டுல கண்ணுக்குட்டி இருந்தா கொடுங்க, அதை அடக்கிக்கிறேன், 2வது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு. அதுக்கு ஒத்து வர, சரி ஒரு எருமை மாடையாவது கொடுங்க, அதை அடக்கிட்டு பொண்ணோட அம்மாவையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கடைசியில உங்க எல்லாருக்கும் சொல்ல வருது என்னன்னா, பொங்கலுக்கு தேவை செங்கல், நாஞ்சில் விஜயன் என்னைக்குமே சிங்கிள்னு சொல்லி அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். சூப்பர். சோ அடுத்தபடியா நம்மளோட சீரியல் ஆக்ட்ரஸ், அது மட்டும் இல்ல அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் சந்தியா, அவங்கள தான் நான் கூப்பிட போறேன். சோ ஒரு கைத்தட்டல் கொடுத்துறேன் நம்மளோட சவுண்ட் சந்தியாக்கு. So, சந்தியா புள்ள அறிவிப்பாங்க போல இருக்கு. Thank you, thank you. சூப்பர் சூப்பர். நம்மளோட சவுண்ட் சந்தியா அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூப்பர் சந்தியா, அதாவது சூப்பரா எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா, நீங்களும் ரெடியா இருக்கீங்க. கண்டிப்பா. Stage is all yours. பட்டியை கலப்புறீங்க. ஓகே, Thank you. நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஒளி முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா
பயங்கிற நிழல் தானாவே பின்னாடி போயிடும். உறுதியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் இந்த உலகத்துல உயர்வான இடத்துக்கு தான் போவோம். இந்த தை திருநாள்ல எல்லாருடைய வாழ்க்கையும் உயர்வான இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்பேன். இந்த போன வருஷம் வரைக்கும் 2022 புள்ளைங்கோ அப்படின்னு சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ புள்ளைங்கோலாம் தொல்லைங்களா ஆகி நிக்குது. அந்த தொல்லைங்களை பத்தி தான் இப்போ நம்ம பேச வந்திருக்கோம். இப்போ என்னன்னா, ஒரு பையன் நேரா ஸ்கூலுக்குள்ள இருந்து வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தவொடனே ரேங்க் கார்டு அப்படி மறைச்சிட்டு நிக்கிறான். அப்பா கிட்ட போய் சொல்றாரு, அப்பா நீ பாருங்க 10 பெருசா இல்ல 30 பெருசா? 30 தான்டா பெருசு. அப்பா 30 பெருசா 50 பெருசா? 50 தான்டா பெருசு. அப்பா நான் 25வது ரேங்க் வாங்கியிருக்கேன், சீனை போடாம சைனை போட்டு மரியாதையா கொடு அப்படின்னு இருக்கான். அந்த மாதிரி 2K கிட்ஸ்லாம் எனக்கு வந்து பயங்கர துடிப்போட இருக்காங்க. அதே பையன் நைட்டு 11 மணி இருக்குங்க, அப்பா அந்த வழியா நடந்து போயிருக்காரு. அவன் ரூம் சைடுல லைட் எரிஞ்சிருக்கு. 11 மணி ஆகுது. இந்த நேரத்துல பையன் ரூம்ல லைட் எரியுது, என்ன பண்றான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் பாத்துருக்காரு. கையில ஒரு 5ஆம் கிளாஸ் தாங்க படிக்கிறான். கையில பேப்பர் வச்சிருந்தான். டப்புன்னு அப்பாவை பார்த்தோன்னே மறைச்சிட்டான். என்னடா மறைக்கிற குடுன்னு சொல்லி அப்பா கோமா பட்டாருன்னு வாங்கி பாக்குறாரு. கீதா என் மனதை திறக்க ஒரு கீதா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்தான். பயங்கர டென்ஷன் ஆயி போய், அப்பா ஏண்டா படிக்கிறது 5ஆம் கிளாஸ், இதுல கீதா 4th ஸ்டாண்டர்ட், நீ லவ் லெட்டர் கொடுத்துருக்கீ, வெக்கமா இல்ல உனக்கு, வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். ரொம்பலாம் திட்டாது, அந்த லவ் லெட்டரே நீ 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது எழுது, நான் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன், உனக்கு வெக்கமா இல்ல அப்படி. எனக்கு ஒரு கவிதை வருதுங்க. காமெடி சொல்ல வந்த சந்தியா என் மனசை கொள்ளடிக்க தான் வந்தியா. இங்கேயோ சந்தியா இருக்கு. இது கிடையாது. You are rejected. Check. இதுதானா இந்தியா? நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு கவிதை இப்பே சொல்லிட்டு போயிடுறேன். என்ன பார்த்து இப்படி சொல்லணும், அகில பாரதம்னா இந்தியா, அழகான பொண்ணு தான் இந்த சந்தியா. சந்தியா அவர்களே, ஒரு சந்தியா 2 பேருக்கும் சேர்த்துதான். 2 பேருக்கும் சேர்த்து தான் சொன்னீங்களா? சரி. இந்த மாதிரி இருக்குங்க. சரி பையன் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா பொம்பளை புள்ளையாச்சும் வீட்டுல நம்மள மாதிரி அடக்கொடக்குமா, என்ன மாதிரி அடக்கொடக்குமா, நல்ல புள்ளையா அடக்கொடக்கும். நான் ரொம்ப அடக்கொடக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணா வீட்டுல இருக்கும்னு நினைச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு அம்மா சொல்றாங்க, போய் 4 நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வா அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்லுது, எந்த நாட்டோட கோழி முட்டை வாங்கிட்டு வரட்டும். அவ்வளவு ஒரு தெளிவா இருக்காங்க. நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன்னா, நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்களே, நான் நாட்டுக்கோழியே எதிரில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கேன். வேற ஏதோ ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கல்யாண மாலையில சந்திப்போம். அடுத்து இந்த மாதிரி இருக்குங்க. சரி வீட்டுக்குள்ளதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி வெளியில எங்கன்னா பசங்களை கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லி என் அக்கா பையனை கூட்டு போனேன் கோவிலுக்கு. போன உடனே ஒரு அழகான யானை இருந்துச்சு. அது ப்ளூ கலர் சட்டெல்லாம் போட்டுல, சாதாரணமா தான் இருந்துச்சு. அந்த யானை உட்கார்ந்துட்டு இருந்தது. சித்தி சித்தி அந்த யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்ணும் அப்படின்னா, என்னடா மதம் பிடிச்சா தூக்கி போட்டு எல்லாரையும் மிதிக்கும் உதைக்கும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சிரும்டா அப்படின்னு. என்ன கூறுகட்ட குக்கர் சித்தியா இருக்க, யானைக்கு மதம் பிடிச்சா என்ன தெரியுமா பண்ணும், எந்த மதத்தை பிடிச்சிருக்கோ அந்த மதத்துக்கு தான் போய் மாறும் அப்படின்னு போயிட்டாங்க. அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு நான் வரல, யானை மதம் மாறுதா. இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒருத்தன் அறிவாளியா இருப்பான். அவன் யாருன்னா நம்ம ஆதவனோட கோஷ்டின்னு நினைக்கிறேன். திடீர்னு பக்கத்து வீட்டு தாத்தா எங்க வீட்டு கிணத்துக்கு வந்து விழுந்துட்டாரு. கிணத்துக்குள்ள விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ், ஃபயர் ஆபீஸ் எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு இருக்கேன். என் அக்கா பையன் சிங்கப்பூர்ல இருக்கிற எங்க மாமாக்கு கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி, மாமா சீக்கிரம் வாங்க அப்படின்னு போனை வச்சிட்டான். குடுகுடுன்னு ஓடி போய் கேட்கிறேன், எதுடா சிங்கப்பூர்ல இருக்கிற மாமாக்கு கால் பண்ண, தாத்தா இங்க உள்ள கிடக்குறாருங்கிறேன். ஒரே வாரத்துல சொல்றாங்க, இந்த ஊர்லயே மாமா தானே பெரிய கை, விட்டா தூக்கிடுவாருல்ல. அவ்வளவு ஷார்ப்பா இருக்கானுங்க. இந்த மாதிரி இருக்குங்க. சரி வீட்டுல இருக்கிற பசங்க தான் நம்ம உயிரை வாங்குதுங்கன்னு சொல்லி ஸ்கூலுக்கு துரத்தி விடலாம்னு சொல்லி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டா அங்க போயும் பாவம் இந்த டீச்சர்ஸ் சார்ஸோட லைஃப்லாம் வந்து ரொம்ப பட்டு மோசமா போயிட்டு இருக்கு. ரொம்ப கொஞ்சாதீங்க, நாய் வந்துற போகுது. திடீர்னு அந்த பையன் என்ன எதுவுமே செய்ய முடியலையே. என்னாச்சுன்னா கிளாஸ் எடுத்துட்டே இருந்தாரு, பாடம் நடத்திட்டே இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு புது பையன், நியூ அட்மிஷன், உள்ள இருந்தவரு ரொம்ப பவ்யமா, தங்கம் புது அட்மிஷனா, வா 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 வா, என்ன எங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க, சொந்த ஊர் என்ன, பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. பேரு சுரேஷ், சொந்தமா ஊர்லாம் இல்ல அப்படின்னு இருக்காங்க. சொந்த ஊர் வாங்க காசு இல்ல, உங்களுக்கு நிறைய இருக்கு, நீங்க எழுதி தருவீங்க, நாங்கலாம் ஏழ்மையான பையன் அப்படின்றத அவங்க ஜோக் மூலமா தெரிய வைக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். சொந்தமா பேரு தான் இருக்கு, சொந்தமா ஊர் இல்ல. கட்டாம்பார் ஒரு கதை. இந்த மாதிரி இருக்குங்க. சரி அந்த வாத்தியார் அன்னைக்கு ஸ்கூல் விட்டு போனவர் தான். என்ன பண்ணாரு, ஒரு தமிழ் வாத்தியார் அதே கிளாஸ் ரூம்ல போய், அதே சுரேஷ் தான், இன்னைக்கு உறவுகள் பத்தி நம்ம வந்து பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமா, யாருக்கெல்லாம் என்ன உறவுகள்லாம் பிடிக்கும், உங்களுக்கு என்ன உறவு பிடிக்கும், மாமா உறவு பிடிக்கும், அத்தை உறவு பிடிக்கும், அத்தை பொண்ணு உறவு பிடிக்கும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சுரேஷ்ன்ற பையன் மட்டும் எனக்கு தாத்தா உறவு பிடிக்கும்னு இருக்கான்.
தாத்தா உறவு இந்த உலகத்திலே சிறந்த உறவு தாத்தா உறவு தான், சூப்பரா அப்படின்னு இருக்கான். ஆமா, ஏன் உனக்கு தாத்தாவை பிடிக்கும், ஏன் உனக்கு தாத்தாவை பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாரு. காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்படி என்ன உங்க தாத்தா மாறினாரு? இல்ல பாட்டி பேரு நர்மதா, இப்ப நமிதான்னு மாத்திக்கிட்டாரு, அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறாருல, அதனால எனக்கு தாத்தாவை பிடிக்கும்னு இருக்கான். தெளிவா யோசிச்சிருக்காம இருங்க. தட்டுடா தம்பி, நீ தட்டுடா. அடுத்தது வந்து இந்த பணத்தோட மதிப்பு சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியார், பொருளாதார வாத்தியார் உள்ள வந்திருக்காரு. 1008 வாத்தியார். ஆமா, பணத்தை பத்தி சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, இங்க பாருடா, இந்த உலகத்திலே ₹1,00,000 வச்சிருக்கவங்க லட்சாதிபதி தெரியுமா, கோடி ரூபாய் வச்சிருக்கவங்க கோடீஸ்வரர்கள் தெரியுமா, இவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் தான். அதே சுரேஷ் எந்திரிச்சு சொன்னான், அவங்க எல்லாம் பணக்காரங்க கிடையாது. யார் தெரியுமா பணக்காரங்க? பல் டாக்டர் மட்டும்தான் பணக்காரன். என்னடா சொல்ற, அவர் தானே ஊர்ல இருக்கிற எல்லாருடைய சொத்தையும் புடுங்குறாரு, அதெல்லாம் அவர் மட்டும்தான் பணக்காரர் அப்படின்னு. தமிழ் தமிழ் விளையாட்டு அப்படின்னாவே ஜாலியா இருக்கும் இல்லையா, அப்படியே விளையாடலாம்னு சொல்லிட்டு கிரவுண்டு பக்கம் போயிருக்காங்க. பிடி வாத்தியார் ரொம்ப சோகமா கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. அதே சுரேஷ் நேரா பிடி வாத்தியாரை பார்க்க போனான். ஏன் சார் இவ்வளவு சோகமா இருக்கீங்க, எதுக்காக இவ்வளவு சோகமா இருக்கீங்க? இல்லடா, ஒரு வாரமா ஒன்னும் உடம்பு சரியில்லை, எதுவுமே சாப்பிட முடியல, சாப்பிட்டாவே வயிறு வலி வந்துருது, 2 இட்லியை முழுசா சாப்பிட முடியலடா, உடனே வயிறு வலி வந்துருது. என்னது 2 இட்லியை சாப்பிட்டா வயிறு வலி வந்துதா? இதுக்கு முழுசா சாப்பிடுறீங்க, புட்டு புட்டு சாப்பிடுங்க, வயிறு வலிக்காதுன்னு. அவ்வளவு ஒரு தெளிவா இருக்கா, அவ்வளவு தெளிவா. அந்த சுரேஷ் போட்டு கையில மாட்டினா மவன வாயிலே 4 இட்லி வச்சு அடைக்கிறான் அவனுக்கு. அந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள்லாம் நம்மள சுத்தி நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம சந்தோஷமா பார்த்துட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். இதுக்கு நடுவுல 2K 90 எதுக்கு இந்த புலம்பெல்லாம்? வேலை செய்ய நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றிக்கான விலை. வேலை செய்ய நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றிக்கான விலை. சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள், அது ஆக்கப்பூர்வமான சக்தி. சிரிக்க நேரம் ஒதுக்குங்கள், அதுதான் இளமையினுடைய ரகசியம். நீங்க எல்லாரும் இளமையா இருக்கணும்னா எப்பயுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளோட அடுத்த நபர் யாருன்னு பாத்தீங்களா, விருதாச்சலம் அருண், அவங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்க வேற லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன், எப்படி? நிச்சயமாக்கா, ஆ. நல்லா பண்ணிருக்கேன். வாழ்க்கை என்ன அண்ணா பாரதியா, எப்ப பார்த்தாலும் அழகா தெரிய, வாழ்க்கையில அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். சூப்பர், ஆரம்பிச்சிட்டாரு. So, அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். வாழ்க்கை என்ன அண்ணா பாரதியா, எப்பவுமே அழகா தெரியும். ரம்ஜான் பிரியாணியும் கிறிஸ்மஸ் கேக்கும் பொங்கலின் சர்க்கரை பொங்கலும் இருக்கும் வரை உலகத்தின் எந்த நாட்டு உளவுத்துறை நினைத்தாலும் நம் நாட்டின் ஒற்றுமையை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உண்மையிலே நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். பொங்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது மதத்தால் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை கிடையாது, அது தமிழர் அப்படின்ற இனத்தால் கொண்டாடப்படுகின்ற பண்டிகை. அப்படின்ற போது அந்த பெருமை நமக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா தமிழ் எப்படிப்பட்ட மொழி தெரியுமா, அப்படி அற்புதமான மொழி. ஜப்பான்ல ஒரு தடவை பேச கூப்பிட்டாங்க. ஆதவன் நம்ம பாக்குறாரு, உன்னை இங்க கூப்பிட்டதே பெருசு, ஜப்பான்ல கூப்பிட்டாங்களான்னு கூப்பிட்டாங்க. போய் இறங்கி போயிட்டே இருக்கிறேன். போயிட்டு இருக்கும்போது விமான நிலையத்தில் ஒருத்தர் வந்தார், என்கிட்ட வந்து ஷாங்காய் அப்படின்னாரு. பேரு கேட்கிறாரு போல அப்படின்ட்டு விருத்தாச்சலம் அருண் அப்படின்னேன். திருப்பியும் ஷாங்காய் அப்படின்னாரு. காது கேட்கல போல, ஊரு விருத்தாச்சலம், பேரு அருண் அப்படின்னேன். திருப்பியும் ஷாங்காய்னா யாரும் சொல்லிட்டு போயா அப்படின்னு நான் போயிட்டேன். குடுகுடுன்னு ஒருத்தர் ஓடி வந்தாரு. யோ, அவர் நாட்டு மொழியில் உனக்கு வணக்கம் தெரிவிக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு உன் பேர்லாம் சொல்ற, அவர் திட்டுற அப்படின்னா. சே, வணக்கம் சொன்ன மனுஷனை திட்டிட்டீங்கன்னா நான் இப்போ குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பிடிச்சி நிறுத்தி ஷாங்காய்னு இப்போ நான் சொன்னேன். இப்போ அவன் சொன்னா விருத்தாச்சலம் அருண்ட்டான். எல்லாருமே மாற்றக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? நமக்கு தான் இருக்கு. உண்மையிலே தமிழனுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமா? உண்மையிலே வாடிக்கையில் நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? குழந்தை மாதிரி இருக்கணும். குழந்தை மாதிரி இருக்கணும். 3 குழந்தை பேசிட்டு இருந்துச்சான். எங்க அப்பா மட்டும் 2 கையில தள்ளினா பஸ் ஓடியே போயிடுச்சான் முதல் குழந்தை. உடனே 2ஆவது குழந்தை சொல்லிச்சு, உங்க அப்பா 2 கையில தள்ளினா தான் பஸ் ஓடும், எங்க அப்பா 1 கையில தள்ளினா போதும் பஸ் ஓடியே போயிடுச்சான். உடனே இப்ப 3ஆவது குழந்தை, உங்க அப்பா 2 கையில தள்ளினா பஸ் ஓடும், உங்க அப்பா 1 கையில தள்ளினா பஸ் ஓடும், எங்க அப்பா அப்படின்னு ஊதுனா போதும் பஸ் ஓடியே போயிடும். 2 குழந்தைக்கும் ஆச்சரியம். உங்க அப்பா என்ன பெரிய பயில்வானா அப்படின்ச்சான். அதுக்கு 3ஆவது குழந்தை சொல்லிச்சு, இல்ல எங்க அப்பா பஸ் கண்டக்டர் அப்படின்னு. பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தையும் சாதாரணமா சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? குழந்தைகளுக்கு இருக்கு. 90s கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கிறதும் பாலைவனத்துல தண்ணி கிடைக்கிறதும் ஒண்ணு. உண்மையிலே நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. இல்ல அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏன் பொண்ணு கிடைக்க அவ்வளவு பிரச்சனை. காதல் என்னும் சொல்லை நான் சொல்லவில்லை, நான் சொல்ல வந்த நேரம் அவள் கையில் 2 பிள்ளை. பாத்தீங்களா? உண்மையிலே பாத்ரூம்ல போய் வைப்பான், ஜென்ஸ் பாத்ரூம்ல. அந்த பொண்ணு சொல்ல மாட்டான். ஜென்ஸ் பாத்ரூம்ல போயிட்டு அனிதா ஐ லவ் யூ அப்படின்னுவான். அனிதா ஏன்டா அங்க வர போகுது? அதெல்லாம் விட கொடுமை ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே வேணாடா போடா அப்படின்ட்டு பரோட்டா சாப்பிடலான்னு போயிட்டு 4 பரோட்டா பார்சல் சொல்லிட்டு வந்து நிக்கிறேன். ஒரு ஆள் புல்லட்ல வந்தான்.
வந்தவன் என்ன பண்ணா, மாஸ்டர் 4 பரோட்டா நல்லா பிச்சு சால்னா ஊற வச்சு நல்லா ஊற வச்சு கட்டுங்க அப்படின்ட்டு நின்னான். நான் உடனே பார்த்தேன், இந்த டைப் நல்லா இருக்க மாட்டேங்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவன் சொன்ன விதம், ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு எனக்கு அதே மாதிரி பார்சல் கட்டுங்க, நல்லா பிச்சு சால்னா ஊட்டி ஊற வச்சு கட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் வாங்கிட்டு வரும்போது அந்த புல்லட்ல வந்தவர் நின்னார். அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன், ஏன் சார் இது ரொம்ப டேஸ்டா இருக்குமோ அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், யாரு தெரியும், எங்க வீட்டு நாய்க்கு வாங்கி போறேன் அப்படின்னு. பாருங்க எவ்வளவு பல்பு வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. சரி கல்யாணம் ஆகாது எனக்கு தான் பிரச்சனைனா, கல்யாணம் ஆனவனுக்கு 1000 பிரச்சனை. நிம்மதியா இருக்க வயசுல பொண்டாட்டியை தேடுறதும், பொண்டாட்டியை வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியை தேடுறதுமே ஆண்களுடைய வழக்கமா போயிடுச்சு. தேச கருத்தை ஒரு வரியில சொல்லிட்டாரு. ஒரு மந்திரவாதி என்ன பண்ணா, ஒரு டம்ளர் தண்ணில இருந்து ஒரு கட்சி படுத்தான், எல்லாம் ஏன்னு கை தட்டினானா. ஒருத்தன் மட்டும் பக்கத்துல அப்படியே உருன்னு முறைச்சிட்டு இருந்தானா. ஏயா அவன் ஒரு டம்ளர் தண்ணில இருந்து இம்மா பெரிய கட்சி படுக்கிறான், நீனே அவன் முறைச்சிட்டு இருக்கிற அப்படின்னா. அதுக்கு இவன் சொன்னா, இவன் அம்மா தரும், இவன் ஒரு டம்ளர் தண்ணில இருந்து ஒரே ஒரு கட்சி படுக்கிறா, என் பொண்டாட்டி 2 சொட்டு கண்ணீர்ல ஒரு பட்டு புடவே எடுப்பா அப்படின்னா. உண்மையிலே ஆண்களுடைய நிலைமை எவ்வளவு பாவம். உண்மையிலே பாத்தீங்கன்னா நிறைவா ஒரே ஒரு ஜோக் வச்சு நம்ம பேச்ச முடிக்கிறேன். இப்ப நான் வந்து வக்கீலா இருக்கிறேன், ஆபீஸ் ஆரம்பிச்சேன். என்னது? ஆபீஸ். ஆபீஸா? ஏன்னா ஒரு அட்வொகேட் ஆபீஸ் ஆரம்பிக்கிறேன். என்ன பண்ணேன், ஒரு டேபிள் வாங்கி வச்சுக்கிட்டு, ஒரு டெலிபோன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, ஒரு அட்வொகேட் ஆபீஸ் ஆரம்பிக்கல டெலிபோன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். யாரா வருவானான்னு எட்டி பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்துல நம்மள எவனும் நம்ப மாட்டான். நாஞ்சல் வந்திருப்பாரு, வரலையா? நாஞ்சல் என்ன அப்ப நமக்கு பழக்கம் இல்ல, இப்ப அடுத்து கேஸ் கொடுக்குறேன்ட்டாரு. நிறைய இருக்குல்ல, நிறைய இருக்கு, சும்மாவா நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுப்பாப்ல. அப்ப என்ன ஆயி போச்சு, இந்த டேபிள்ல டெலிபோனை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். யாரா வருவானான்னு பாத்துட்டு. டெலிபோன்ல எப்படிங்க வருவாங்க? இல்ல ஒரு செட்டப் இருக்கும்ல டெலிபோன். ஐயோ டெலிபோன்ல வருவாங்க, டெலிபோன்ல வருவாங்க. அட்வொகேட்டா மாறுங்க. உங்களுக்கு ஈபிகோ செக்ஷன் 376 தெரியுமா? 376 எனக்கு தெரியாது. அப்பா நம்மளே ஒருத்தன் நம்பிட்டான்டா அப்படின்ட்டு உட்கார வச்சு அவன் முன்னாடி பில்டப் பண்ணும்ல. நான் சும்மா அந்த டெலிபோன் இருந்துச்சுல அதை எடுத்து, ஹலோ சார் உங்க கேஸ்லாம் எடுக்க முடியாது சார், 1 லட்ச ரூபா ஃபீஸ் தான் எடுக்கிறேன், 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியா 1 ரூபா கம்மியா எடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு அவன் பார்த்தேன். நம்புறானான்னு. அவன் நம்புறான். ஓகே பரவாயில்ல அப்படின்னு 2 நிமிஷம் பில்டப் பண்ணிட்டு போனை வச்சுட்டு, சொல்லுங்க இப்போ உங்களுக்கு என்ன கேஸ் அப்படின்னு. அவன் சொன்னா பாருங்க ஒரு பல்பு எனக்கு, நீங்க பேசிட்டீங்களே டெலிபோன், அது கனெக்ஷன் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னா. வாழ்க்கை எவ்வளவு பல்பு கொடுத்துருக்கீங்க. அப்பா ஒரு ஜோக்க சொல்லிட்டேன். உண்மையிலே இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இட்லியோட சுவை இட்லியில கிடையாது, அதுல தொட்டுக்கிற சட்னியில தான் இருக்குது. அதே போல வாழ்க்கையினுடைய சுவை நம்மளை சுத்தி இருக்க மனிதர்களை பொறுத்துதான் இருக்கு. அதனால எல்லா மனிதர்களும் முதல் சந்திப்பை போல அன்பு காட்டுங்கள், மரியாதை காட்டுங்கள் தெரிவித்துக் கொண்டு ஜெயா தொலைக்காட்சியினுடைய தலைப்பு போல வாழ்க்கை முழுக்க ஜாலியோ ஜிம்கானாவா இருக்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். சூப்பர். நம்மளோட அருணுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சோ அடுத்தபடியா நம்மளோட கோவில்பட்டி ஆனந்த் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளுங்க. எனக்கு ராஜாவானா, வாழுற எதுவும் இல்லைனாலோ ஆளு. தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ. சூப்பர். சோ இப்போ இது வரைக்கும் வந்தவங்களா அப்படியே பட்டைய கலப்பிட்டான் தான் சொல்லணும். சோ பயங்கர ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்களா? அங்க என்ன ஓரமா உட்கார்ந்து ஏதோ எழுதிட்டே இருந்தீங்க? இல்ல அது பிட் அடிப்பேன் எப்பவுமே. யாரை பார்த்து அடிச்சீங்க? அவரை பார்த்தே அவர் அடிச்சீங்க. நான் தான் போட்டி. இல்ல அது அந்த டயலாக் அது. ஒரு 20 வருஷமா என்ன சூப்பர். சோ சூப்பரா பண்ணுங்க ஆனந்த். அப்படியே உட்கார்ந்து நாங்க எல்லாம் ஜாலியா கை தட்டி வேடிக்கை பார்க்கறோம். ஓகே கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு கைத்தட்டல் கொடுத்துலாம் நம்மளோட ஆனந்த் அவர்களுக்கு. ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. பண்டிகை காலங்கள் எது மகிழ்ச்சி அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மகிழ்ச்சி இருக்கும். பெண்களுக்கு எது மகிழ்ச்சின்னா, ஆடை எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம எல்லாம் ஜவுளி கடை போயிருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் பயங்கரமா சண்டை ஓட்டுட்டு இருந்தாரு. கிட்ட ஒரு கட்டப்பைக்கு சண்டை ஓட்டுட்டு இருக்காரு. நான் எவ்வளவு ஒரு ஆளு ஒரு கட்டப்பை கட்ட தரமாட்டேங்காயா, 12 ஸ்கூல் கட்டியிருக்கேன், 4 காலேஜ் கட்டியிருக்கேன். சார் உங்க பேரு மேஸ்திரி முருகேசன் அப்படின்ட்டாரு. நான் கூட அந்த 4 காலேஜ் தான் வச்சிருக்கான்னு எப்படி ஏமாத்த பாருங்கன்னா, கட்டப்பைக்கு அவ்வளவு பிரச்சனை வரும். இந்த பண்டிகை காலத்துல பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா, நகைக்கடை, பூக்கடை, ஜவுளிக்கடை, நம்ம ஆளுகளுக்கு அடகு கடை, மதுக்கடை, அப்புறமா சாக்கடை, ஏன்னா எல்லாம் முடிச்சு கடைசி அங்க விழுந்து கிடப்பாங்க. இது ஆண் இனத்துக்கு தெரியும். என்னண்ணே கரெக்ட் தானே? அதுதானே கை தட்டிட்டாரு. ஆனியன்னு சொல்லிட்டாப்ல. இப்ப நான் ஒத்துக்கலன்னு பிரச்சனை ஆயிடும். ஆமா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுல பர்ச்சேஸ் போயிடுச்சு. சரி வேற என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆசைப்பட்டு ஒரு தோசைக்கல் வாங்கி கொடுத்தாரு. ஸோ நல்ல தோசை சாப்பிடணும் ஆசை இருக்கும்ல. அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் பூசா கல் வாங்கியிருக்கீங்க, 1 வாரத்துக்கு தோசை பிஞ்சு வரும். சும்மா 10 வருஷமா அப்படித்தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா வீட்டில் உள்ள நிலைமையே அப்படித்தான். பையனுக்கு நெய் தோசை, பொண்ணுக்கு பொடி தோசை, அந்த அம்மாவுக்கு ஆனியன் தோசை, நம்மளுக்கு
பிஞ்ச தோசை, வேகாத தோசை, தீஞ்ச தோசை. கடைசி அந்த அம்மா சுட்டு எட்டு வந்திருக்கு, தோசை கீழே விழுந்திருக்கு. அதை போய் அந்த அம்மா எடுத்திருக்கு. பையன் பார்த்துட்டு, ஏமா கீழே விழுந்த தோசை போய் நாய்க்கு போடுமா? ஏய் சும்மாறா, நாய்க்கு போட்டுக்கிட்டு அப்பா இருக்காருல அவர் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஏன்னா கொரோனா டயத்தில் நம்ம சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த டைமில் அந்த அம்மா இல்லாமல் கணவருக்கு பிரியாணி செஞ்சு போட்டுருச்சு. பிரியாணி செஞ்சு போட்டிருக்கு. அந்த ஆள் தின்னு பார்த்துட்டு உப்பு இல்லை, உரப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, ருசியே இல்லைன்னு பயங்கர கம்ப்ளைண்ட். அப்படியா அப்படின்ட்டு போனை போட்டு, எங்க என் கணவருக்கு வாயில் எந்த சொன்னமே இல்லையா, கொரோனா வந்திருக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல கொரோனாவோட தூக்கி போயிட்டாங்க. இவர் அங்கே போயிட்டு இவர் சும்மா இருந்திருக்கலாம். இவர் சார் கொரோனா வந்தவங்க கூட இருந்தால் எல்லாரும் கொரோனா வந்துடும்ல. ஆமாம், என் கூட என் மாமியா, மாமனார், பொண்டாட்டி, மச்சான் 4 பேர் இருந்தாங்க அப்படின்ட்டான். அடுத்த 5 நிமிஷம் அவங்க 4 பேர் வந்துட்டாங்க. ஏங்க 10 நாள் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், நல்லபடியாக போயிட்டு வாமா. அடுத்த உடனே அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கேருந்து போன உடனேயும் ஃபோன் பண்ணி திட்டிருக்கு. ஏமா வீட்டில் இருக்கும்போது தான் திட்டுற, உங்கள் அப்பா வீட்டுக்கு போனவொன்னே ஏமா திட்டுற? ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்க. லேட்டஸ்ட் காமெடி. கொஞ்சம் லேட்டா புரிஞ்சிடுச்சுங்க. இது வந்து 2K கிட்ஸ்க்கான காமெடி. ஆவனே ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஏனே ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அர்த்தம் தெரியாம அலையறாங்கனே. ஒருத்தன் வீட்ல சும்மா இருந்தான். நான் கேட்டேன் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படினே. ஏனே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னே அப்படினா. ஏன்டா வேலை வெட்டிக்கு போய் வீட்ல இருக்க கேள்விப்பட்டேன். அதானே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்க. வீட்டு வேலை வாக்கானா. வீட்டு வேலை வாக்கா. அதுக்கு அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓ இதே விதமா அது இங்கிலீஷ்ல மாற்றம் இருக்கு. ஒர்க் ஃபார் ஹோம். ஒர்க் ஃபார் ஹோம். அடிக்கடி கணவனுக்கு மனைவிக்கு சண்டைகள் அதிகபட்சமா வரும். ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். டென்ஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகி தனியா பீச்சில் போய் உட்காந்துட்டார். 10 நிமிஷம் நிம்மதியா உட்காந்துருக்காரு. நம்ம நிம்மதியாக வீட்டில் பிடிக்காதே. அந்த அம்மா உடனே ஃபோன் போட்டிருக்கு. யோ எங்கேயா இருக்க? மா நானே டிப்ரெஷன்ல இருக்கேம்மா. டிப்ரெஷன்ல இருக்கியா? எவ கூட இருக்க? கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, என்னைக்கா நான் டிப்ரெஷன் கூட்டு போயிருக்கியா அப்படின்னு இருக்கு. இவர் நம்ம மனசு ரொம்ப நொந்துட்டாரு. சரி இதுக்கு மேலே இவட்ட குடும்பம் நடத்த முடியாது அப்படின்ட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு விஷ பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டார். இங்கே வாரி இதுக்கு மேலே கூட குடும்பம் நடத்த முடியாது, விஷத்தை குடிச்சு சாவ போறேன். அதுக்கு அந்த அம்மா விஷத்தை மட்டும் குடிச்சா உன்னை கொண்டே விடுவேன் அப்படின்னுச்சு. அதைத்தானே செத்துருவானே, அப்புறம் விஷத்தை மட்டும் குடிச்சா கொண்டே விடுவேன். இல்லை அதானே இந்த கணக்கனே. டிரான்ஸ்ஃபார்மர் எழுதி போட்டுருவான் பத்திலா, 15,000 வோல்ட் கரண்ட், தொடக்கூடாது, தொட்டால் மரணம் நிச்சயம், மீறி தொட்டால் தண்டிக்கப்படுவீர்கள். செத்தப்ப 2 தண்டிக்க போற அவனை 5 வருஷம் ஜெயிலில் விட முடியும். இது நல்லா இருக்கு. தொட்டால் தண்டிக்கப்படுவீர்கள். சரி இவ்வளவு பிரச்சனை சந்தோஷமா இருக்குன்னா கொஞ்சம் 4 இடத்துக்கு வெளியே போனோம்னே. ஒரு தேட்டரு, பார்க்கு, பீச்சு ஏதாவது இடத்துக்கு நம்ம போயே தீரணும். சரி படத்துக்கு போறதா ஒரு நிம்மதியா சீக்கிரம் போறாங்களா, ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டு படத்துக்கு 1/2 மணி நேரம் லேட்டா போவான். போயிட்டு உள்ள அந்த லைட்ல ஆஃப் ஆயிரும், சீட்டை தேடிட்டு இருப்பாங்க. இதுல எந்த சீட்டும் தெரியாது. இருக்கிறவனை பூரா மிதிச்சுட்டே போவான். எவன்டா காலம் மிதிக்கிறது காலமையும் கத்திட்டே வருவான். எந்த இடத்துல சவுண்ட் வரலையோ நம்ம சீட்டு வந்துருச்சு அப்படின்னு உட்காருவான். லைட்டை கீட்ட அடிச்சு பார்த்து நம்பர்லாம் தேடி உட்காருவான். இன்ட்ரோல் விட்டுருவாங்க. இன்ட்ரோலுக்கு போறது அதை விட பெரிய கூத்து. இன்ட்ரோலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்லாம் 8 ஸ்கிரீன் ஒவ்வொரு ஸ்கிரீன் இருக்குனே. வாரிசு படத்தை பார்க்க வந்திருப்பாங்க. இன்ட்ரோலுக்கு பக்கத்துல துணிவுக்குள்ள போயிருவாங்க. 7ஆம் நம்பர்ல பார்த்து வந்து 8ஆம் நம்பருக்கு போயிருவான். போயிருக்கேன், நானே போயிருக்கேன். இல்ல நான் கிட்ட ரிவ்யூ கேட்டு பாருங்களேன். படம் எப்படிங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஜய் சூப்பரா நடிச்சிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல அஜித் பின்னி படம் எடுத்துட்டாரு. இத்தனை வருஷம் கழிச்சு அஜித் விஜய் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அது எங்களை மாதிரி ரசிகருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டான். தேட்டருக்கு இவங்கள மாதிரி ஆள்கள் வச்சு தான் தேட்டரில் பண்ணிட்டு இருக்கோம். சரி பொதுவாக நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் உணவுக்கும் உழவுக்கும் ஒரு பெருமை சேர்க்க நாடு. ஏன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா சாப்பாடை ருசிச்சு சாப்பிட்றதுனா தமிழன் தான். ஏன்னா அத்தனை வகையான சாப்பாடு இருக்கு, அப்படி ரசிச்சு சாப்பிடுவாங்க. அது நம்ம தம்பி மாரெல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தன் சாப்பிட்டுருக்கேன். யோ கூலிங் கிளாஸை கழட்டிட்டு சாப்பிடியா? ஏன் உனக்கு என்ன இதை சாப்பிட்றது? ஏன் தட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கடா, ஓன் தட்டில் சாப்பிடு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கான்னு. இடையில நான் எங்கேயாவது சாப்பிடும்போது என்ன பாத்தியோ தெரியலையே. சரி முடிவா வந்துட்டு இந்த பொங்கல் நிகழ்ச்சியில ஒரு நல்லா இனிமையா வாழ்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். பால் பொங்கும் போது தீய குறைக்கணும், கோவம் பொங்கும் போது வாயை குறைக்கணும். இது ரெண்டையும் கொஞ்சம் குடும்பம் நல்லா இருக்கும். கோவம் பொங்கும் போது வாயை குறைச்சா குடும்பம் மட்டும் இல்ல நாடே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆங்கர்ஸ் அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இங்கே கூப்பிட்டுலாம். ஸோ எஸ் ஆதவன் கண்டிப்பா, ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், பட் இருந்தாலும் டக்குன்னு ஒரு காமெடி இன்னைக்கு பண்ணாங்க. என்ஜாய் பண்ணீங்க இந்த ஷோவை. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமான ஒரு ஐடியாலஜி, அவங்களுக்குன்னு ஒரு தனி மாடுலேஷன் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஸ்லாங்ல பண்ணுவாங்க, ஒருத்தர் கோர்வையா சொல்றதுல, ஒருத்தர் வந்து இருக்கிற இடத்துல யாரெல்லாம் வச்சு அப்படியே அதுல கோர்வையா பேச முடியும். அப்புறம் நாஞ்சில் விஜயன் பார்த்தீங்கன்னா ஒரு கதை, ஒரு அருமையான கதையா சொல்ல, தன் லைஃப்ல நடந்ததே எவ்வளவு நகைச்சுவையா எல்லாத்துக்கும் பிரசன்ட் பண்றது.
அதை வந்து ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பா ரசிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா விதமான ஸ்டாண்டப் காமெடி இன்னைக்கு இருந்தது. ரன்னிங் காமெடி, ஸ்டாண்டப் காமெடி, சிட்டிங் காமெடி. நாஞ்சில் ஒரு மேலைக்கு போய் படுத்துட்டாப்ல. எஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு, அதாவது எனக்கு காமெடி சிரிங்க இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா உண்ணாவிரதம் இருந்திருப்பாப்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. மக்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரசிகர்களுக்கு வந்து இந்த தை திருநாள் பொங்கலோடு தித்திக்கும் பொங்கலாக மாறணும், நகைச்சுவை பொங்கலாக இருக்கணும், எல்லாரும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஆதவன் அவர்களுக்கும் நம்மளோட ஜெயா டிவி ஆங்கர்ஸ் அவங்களுக்குமே நன்றி சொல்லலாம். ஏன்னா அவங்க ஷோஸ் எல்லாம் விட்டுட்டு இவ்வளவு நேரம் வந்து உட்காந்து இந்த ஷோ வந்து உண்மையா சொல்ற எல்லாருமே சேர்ந்து அப்படி வேற லெவல்ல கூட்டிட்டு போயிட்டீங்க தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்ம ஆங்கர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் ஆதவன் அவர்களுக்கு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.